டு தங்க முட்டை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சேமியால கேசரி எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கீழ இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து ஒரு பேன்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்கிறேன். அப்புறம் உலர் திராட்சை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ட்ரை ஃப்ரூட் ஆட் பண்ணிட்டு, அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 பருப்பு எடுத்து அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிருங்க. ஃப்ரை ஆனதும் இதை வந்து நீங்க ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிருங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் சைஸில் வந்து நான் சேமியா எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் கப் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த மெஷர்மெண்ட் எடுத்தீங்களோ அதே வச்சுக்கோங்க. இப்போ இதை நெய்யில் நான் நல்லா ஃப்ரை பண்ணிடுறேன். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த ப்ரௌன் கலராக மாறி இருக்கு. இப்போ இது நீங்கள் வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்ததுனால அந்த டிஃபன் பாக்ஸ் அந்த ஒரு கப்புக்கு நான் அந்த டிஃபன் பாக்ஸ் சைஸ்லேயே 2 கப் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு கப் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுறேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சேமியாவை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் நீங்கள் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து சுகர் வந்து நல்லா தண்ணியெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண முடியும். இது வந்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு ஒரு தடவை நீங்கள் கையால் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் ஆட் பண்ணுங்க. இப்போ எனக்கு 15 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் இல்லாத மாதிரி வந்திருந்தது. இப்போ நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தீங்கல்ல நான் டிஃபன் பாக்ஸ் சைஸ் எடுத்தேன். அதில் வந்து 3/4 கப்பு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு சுகர் நான் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப் எடுத்திருக்கீங்களோ அந்த கப்புக்கு வந்து ஒரு கப்புக்கு 3/4 கப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகி நல்லா பாயில் ஆகுது. இப்போ நான் வந்து இது கலரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ வந்து நான் சுகர் கூட ஏலக்காவை வந்து சேர்த்து அரைச்சிருக்கேன். அது வந்து நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வாட்டரிஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அது கம்மியாகணும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பும் அந்த திராட்சையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் போயிருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஒரு
2 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு இப்போ வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ சூப்பரான சேமியா கேசரி வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு மறக்காம உங்க எ எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுங்க. இத கொஞ்சம் நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இத நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன்.